A wall has two layers. வால்ல வந்து ரெண்டு லேயர் இருக்கு. இது வந்து லேயர் 1, லேயர் A. இந்த பிளாக் கலர் வந்து லேயர் B. Made of different material. Layer A is 10 cm thickness. Layer A ஓட length வேற பார்த்துக்கோங்க. அது layer B ஓட thickness 20 cm. The thermal conductivity of A is thrice that of thermal conductivity of B. அப்ப A KA சுக்குறது 3 into kb. இது முக்கியமான பாயிண்ட். ஓகே. Under thermal equilibrium, the temperature difference across the wall. இங்க என்ட்ராகிறது இங்க வெளியே வருது. This is across the wall. இந்த லிமிட்டுக்கும் இந்த லிமிட் நல்லா இந்த லேயர் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் கிடையாது. இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் Δt across wall is 35 degrees Celsius. The difference of temperature across the layer A. இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இதுக்கு நடுவில் இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறோம். டெல்டி ஏ இதே மாதிரி இங்கே வந்து டெல்டி பி இருக்கும். இப்போ இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தெரியும், இந்த டெம்பரேச்சர் தெரியும். இந்த டெல்டி ஏ கேட்குறோம். ரொம்ப சுத்த வச்சு கேட்டிருக்கோம். இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த வால் தான் இருக்கு. சரி, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த வால் வேணும்னா நம்ம ஃபார்முலா என்டையர் வால்க்கு நீங்கள் ஃபார்முலா எழுதுங்க. Heat transfer rate for the wall is equal to change in temperature for the wall divided by summation of the resistance. இதுதான் ஃபார்முலா. வாலுக்கு எழுதும்போது நம்ம கேட்குறவன்னா அது மெட்டீரியல் ஏக்கு தான் டெல்டி கேட்குறோம். அப்போ வாலுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. இதுல இருந்து மெட்டீரியல் ஏக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். முதல்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் ஃபார் த வாலை கண்டுபிடிக்கணும். டெல்டி உங்களுக்கு இருக்கு. அப்போ டெல்டி எவ்வளோ 35. வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அது கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வால் ஏ பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வால் பி. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அது ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வால் ஏ பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வால் பி. இது வேணும். வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வால் ஏ? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? LA divided by KA area A. The resistance for wall A. The area is constant. Length na vary ஆகுது. So what is the length of wall A is 10 centimeter. Thermal conductivity of wall A is equal to 3 times of thermal conductivity of wall B and the area. This is the resistance of RA. What is the resistance of RB? Length of B எவ்வளோ? 20. Thermal conductivity of wall B and A. இப்போ இது ரெண்டு ரேஷியோ எடுங்க. RA by RB எடுங்க. What is RA by RB? 10 by 3 kVA into kVA divided by 20. kV cancel, area cancel, 0 cancel, given by 1 by 6. So RA by RB is equal to another 1 by 6. That means RA is equal to 1, RB is equal to 6. That is equal to RA is equal to 1 R, RB is equal to 6. இப்போ RA and RB கண்டுபிடிச்சோமா? இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் equal to என்னது? RA plus RB. ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெல்டி டிவைட் பை RA வந்து 1R, RB வந்து 6R. It is given by delta by 7R. That is equal to 35 by 7R. Because delta across the wall is 35 degrees Celsius. இப்போ heat transfer across the wall தான் கண்டுபிடிச்சிருக்கோம். We need to find what is the change in temperature across the layer A. Change in temperature across the layer A is equal to heat transfer across the wall and the resistance of the layer A. இது ரெண்டாவது ப்ராடக்ட் பண்ணும்போது change in temperature across the layer A கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ லேயர் B வேணும்னா டெல்டி
சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அக்ராஸ் த லேயர் பி வேணும்னா டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் த வால் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி. இங்கே ஆர் பிஆல பிரிக்கிறீங்கன்னா டெல்டி பி கிடைச்சிடும், டெல்டி பி கிடைச்சிடும். இங்கே ஆர் ஏல பிரிக்கும்போது டெல்டி ஏ கிடைச்சிடும். ஸோ பிரிக்கிறீங்க 35/7R into what is the resistance of A? Resistance RA is equal to R. R cancel பண்ணுங்க, பிரிக்கிறீங்க 5 டிகிரி. RA is equal to R பிடிச்சோம்னா RA க்கு R சப்ஸ்டிட் பண்ண இந்த R கேன்சல். 35/7 is 5 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷன் டி. இதை மாதிரி சால்வ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறத ஃபாலோ பண்ணுங்க. இதை நான் சொல்கிறேன். இதை வெயிட் மினிட். வாட் இஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஃபார் த வால்? del T by the total resistance. What is the total resistance? RA plus RB is the total resistance. RA is equal to 10 L by 3 K. LA sorry RA is equal to length of the layer A வந்து 10 L divided by thermal conductivity of rod A is equal to 33 times of thermal conductivity of the layer B into area. Plus RB is equal to length of the layer B வந்து 20 divided by K into A. Then total resistance. Solve பண்ணுங்க, எவ்வளவு வருது? 3 KA LCM எடுங்க, 10 plus 60. Okay. So 70/3 KA. So we have the thermal conductivity across the wall is del T is 35. Across the wall is 35. Total resistance எவ்வளோ? 70/3 KA. இது சால்வ் பண்ணீங்கன்னா 35 into 3 KA divided by 7. What is the change in temperature across the layer A? Change in temperature across the layer A is equal to total heat transfer across the wall into resistance of the A. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. 35 into 3 KA by 70. What is the resistance of the layer A? Resistance of the layer A எந்திருக்கு. This is the resistance of layer A. 10 divided by 3 KA. KA cancel. 3 cancel. 0 cancel. 35/7 gives 5 degrees Celsius. இப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்.